டாஸ்மாக் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் பெரும்பாலான மதுக்கடை திமுக கட்சி சேர்ந்தவங்க பார் எடுத்துக்கிட்டாங்க. பார் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முறைகேடாக அந்த பிராந்தி கடையில் விற்பனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அப்படின்னா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகம் வாங்குறதுலயே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. அப்படி ஊழல் நடந்திருக்குல்ல, இந்த ஊழல் ஆட்சி தொடர வேண்டுமா? இது மட்டும் இல்ல, இடி நேரா வந்து அந்த டாஸ்மாக்ல சோதனை பண்ணி அதுல முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்புல முதற்கட்டமா 1000 கோடி முறைகேடு நடைபெற்றிருக்கு என்று கண்டுபிடிச்சு பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை முழுமையா விசாரிக்கப்பட்டால் சுமார் 40,000 கோடி இந்த டாஸ்மாக்ல மட்டும் ஊழல் செஞ்சிருப்பாங்கன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தொடர வேண்டுமா?